शान्तिहं श्रीयुगपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धु जगत्पदे गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणिने निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद हरे कृष्ण 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 हरे राम 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 हरे कृष्ण कृष्ण हरे राम राम हरे कृष्ण 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 हरे राम राम हरे। थैंक यू प्रभु जी। हरे कृष्णा। हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रदा सर्वभागवद प्राणा श्रीमद्भागवद प्रभो कलिद्वन्द्वोदिदादित्या श्रीकृष्ण परिवर्तिता परमानन्दपाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मत् एकबन्धो मत्सङ्गिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारका मद्भाग्या मत् आनन्द नमोऽस्तु ते। असाधु साधु तादायिन् अतीनो चाताकरा हानमुञ्च कदाचिन्मां प्रेम्ण हृत्कन्तयोस्पुरा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ண பக்தர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த சாஸ்திரங்களில் சம்பாஷணைகள் நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஒவ்வொரு முறையும் பல்வேறு வகையான சம்பாஷணைகள் சாஸ்திரங்களில் நடைபெற்றது பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பல்வேறு லீலைகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு புதிதான ஒரு சம்பாஷணை சிவபெருமானுக்கும் சதி தேவி, அவருடைய மனைவியாக இருந்த சதி தேவிக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல்கள், அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த இருவருக்குமான ஒரு நிகழ்வு, அந்த சம்பாஷணை துவங்குவதற்கு முன்பு அதனுடைய காரணம் என்ன, இந்த சம்பாஷணை எதற்காக நடைபெறுகிறது, ரொம்ப குறிப்பிடப்பட்ட ஒரு சம்பாஷணை பாகவத்துல கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது எதனால நடக்குது. காரணம், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பல்வேறு வகையான விஷயங்களை பேசுவோம் இல்லையா, அதெல்லாம் இல்லாம ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பாஷணை இது. அது நடைபெறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, சதிதேவியுடைய தகப்பனார் பெயர் என்னன்னா தக்ஷன். அந்த தக்ஷன் யாருன்னா தக்ஷ பிரஜாபதி. பிரஜைகளை சிருஷ்டி செய்வதற்காக பிரம்மதேவன் இந்த உலகத்தை பகவான் சிருஷ்டி பண்ணி பிரம்மதேவனிடம் கொடுத்து மக்கள் தொகையை பெருக்க வேண்டும் அப்படிங்கும்போது பிரஜாபதிகளை அவர் உற்பத்தி செய்கிறார். சோ அந்த மாதிரி உற்பத்தி செய்த 14 பிரஜாபதிகளில் தக்ஷ பிரஜாபதியும் ஒருவர். அப்படின்னா பிரம்மதேவனுடைய மகன். ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு அரசனாக திகழ்ந்தான். அதே நேரத்துல அந்த அதிகமான சக்தி வாய்ந்த, அதே போல ஆணவமும் அதிகமாக இருந்தது அந்த தக்ஷன் அப்படிங்கிறவனுக்கு. இவருடைய தகப்பனார், அதாவது சதிதேவியினுடைய தகப்பனார் தான் இந்த தக்ஷன். ரொம்பவும் ஆணவம் பிடித்தவன், அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவர். ஒரு வைஷ்ணவர்களுக்கு உண்டான ஒரு அம்சம். ஆனால் குணத்தில் அந்த கர்வம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு பெரிய யாகம் ஒண்ணு செய்யணும் அப்படின்னு முடிவு செய்கிறார். இந்த யாகங்கள்லாம் எதற்காக செய்வார்கள் அப்படின்னா, உலக நலன் கருதி இந்த மாதிரி வைஷ்ணவர்கள்லாம் சேர்ந்து யாகங்கள் செய்வது அப்படிங்கிறது பழக்கம். அந்த யாகங்கள் செய்யும் பொழுது இவர் என்ன பண்றாருன்னா, அந்த மாதிரி நம்ம ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் அழைப்பு விடப்படுகிறது. இந்த மாதிரி யாகங்கள் செய்யறாங்க அப்படின்னா தேவர்களுக்கு
அந்த யாகத்தில் அவர்கள் அந்த அர்ப்பணிப்பை தேவர்களுக்கு வழங்குவது வழக்கம். சோ அந்த மாதிரி இவர் ஆரம்பிக்கும் போது எல்லா தேவர்களும் வருகிறார்கள். அந்த யாகம் நடக்கக்கூடிய அந்த யாகசாலைக்கு எல்லாருமே வராங்க. அந்த இடத்துல அந்த யாகசாலைக்கு வரும்பொழுது அந்த யாகத்தினுடைய அதிபதிகள் இந்திரதேவன், பிரம்மதேவன், சிவபெருமான் அப்படிங்கிற எல்லாருமே அங்க வராங்க. அந்த யாகம் நடக்கும்போது அங்கு என்ன நிகழ்வு நடக்கின்றதோ அதை வைத்துத்தான் இந்த சம்பாஷணை அமைகிறது. இந்த சம்பாஷணையை பாகவதத்தில் யார் யாருக்கு விளக்குகிறார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மைத்ரேய முனிவருக்கும் விதுரருக்கும் நடைபெறக்கூடிய சம்பாஷணை. விதுரர் கேட்கிற ஒரு கேள்விக்குத்தான் மைத்ரேய முனி அங்கு நடந்ததை கூறுகிறார். அதுல இந்த பகுதி அமைகிறது. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா சம்பாஷணைக்குள்ள சம்பாஷணை. சுகதேவ கோஸ்வாமி, பரீட்சத் மகாராஜா அந்த மாதிரி மைத்ரேயரை விதுரர் பார்க்க சென்ற போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், உத்தவரை பார்க்க சென்றிருந்த விதுரர் பகவான் இந்த லீலைகளை எல்லாம் முடித்து கொண்டு அவருடைய நித்திய தாமத்திற்கு செல்ல இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி கேட்ட உடனே அப்ப உத்தவர் சொல்றார், பகவான் உன்னை பத்தி கூட பேசினாருப்பா, போறதுக்கு முன்னாடி விதுரனை பற்றி கூட அவர் பேசினார். அப்படிங்கும்போது விதுரனுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியம், ஆனந்தம். பகவான் லீலையை முடிச்சுட்டு போகும்போது என்னை பத்தி கேட்டிருக்காரு, என்ன பேசினார் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு ஆர்வத்தோட கேட்கும்போது அப்ப உத்தவன் சொல்கிறான், அந்த நேரத்துல மைத்ரேயரும் இருந்தார். எனக்கு என்ன பேசிட்டு இருந்தாரோ எனக்கு ஒரு சில போதனைகளை கொடுத்தார் பகவான். அந்த போதனைகளை எனக்கு கொடுக்கும்பொழுது அங்கு மைத்ரேய முனிவரும் இருந்தார். எனக்கு அவர் கொடுத்த போதனையை நிறைவேற்ற வேண்டும், அதற்காக எனக்கு இப்பொழுது நேரம் தேவைப்படுகிறது, உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியாது என்னால, தயவு செஞ்சு நீங்க போய் மைத்ரேயரை பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே தெரியும் அப்படிங்கிறார். விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மைத்ரேயரை காட்டிலும் விதுரர் மிகச்சிறந்தவர், மிக உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு வைஷ்ணவர். பகவானுக்கே அந்த அளவுக்கு அவர் கைங்கரியம் பண்ணியிருக்கார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மகாபாரதத்திலையும் சரி பாகவதத்திலையும் பல சிறப்பான லீலைகள் பகவான் விதுரனுடையும் விதுராணியோடும் செய்த லீலைகள் எல்லாமே நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் அந்த விதுரர். சோ அவர் அந்த மைத்ரேயரை பார்க்க வரும்போது பல்வேறு வகையான கேள்விகளை கேட்கிறார், நிறைய கேட்கிறார். அதுல ஒரு சின்ன பகுதி தான் இந்த மைத்ரேய முனிவரிடம் விதுரர் கேட்கக்கூடிய அந்த கேள்வி. அது என்ன கேள்வி? விதுரோவாச்சா பவே ஷீலாவதம் சிரேஷ்டே தக்ஷோ துஹிதீர்வத்சலஹா வித்வேஷம் அகரோத் கஷ்மாத் அநாத்ருத்யாத்மஜாம் சதீம். யாராவது படிக்கிறது படிக்கலாம். ஹரே கிருஷ்ண பிரபு. விதுர உவாச்ச பவே ஷீலவதாம் ஸ்ரேஷ்டே தக்ஷோ துஹித்ருவத்சலஹ வித்வேஷம் நகரோத் கஸ்மாத் அநாத்ருத்யாத்மஜாம் சதீம். ஹரே கிருஷ்ண. हरे कृष्ण। शीलवतां श्रेष्ठे दक्षो दुहितृवत्सलः विद्वेषम् अकरोत् तस्मात् अनाथुर्यात्मजां सतीं। हरे कृष्ण प्रभु जी। विदुर उवाच भवे शीलवतां श्रेष्ठे दक्षो दुहितृवत्सलः विद्वेषम् अकरोत् तस्मात् अनादृत्यात्मजां स्तीं सतीं। हरे कृष्ण। थैंक यू प्रभु जी। विदुरोवाच भवे शीलवतां श्रेष्ठे दक्षेषु दुकृतवत्सलः विद्वेगम् अकरोत् कस्मात् अनादृक्पात्मजां सतीं। हरे कृष्ण। दंडवत् प्रणाम। विदुरोवाच भवे शीलवतां श्रेष्ठे दक्षो दुहितृवत्सलः विद्वेषम् अकरोत् कस्मात् अनादृत्यात्मजां सतीं। ஓகே, விதுரோ வாச்சா. விதுரர் என்ன கேள்வி கேட்கிறார்? நம்ம முன்னுரையிலேயே பார்த்தோம் இல்லையா, தக்ஷன் ஒரு யாகம் வளர்க்கின்றான். அந்த யாகத்திற்கு எல்லாருமே வராங்க, தேவர்கள்லாம் வந்தாங்க, பிரம்மதேவன் சிவபெருமான்லாம் அங்க இருந்தாங்க அப்படின்னு. அதுல பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன அந்த யாகத்துல. அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதி சதி தேவிக்கு ஏற்படக்கூடிய ஒரு இழப்பு. அதை அவர் எடுத்த உடனே அந்த கேள்வி கேட்கிறார், எதற்காக இந்த யாகம் செய்யறாரு, யாரெல்லாம் வந்தாங்க அப்படி கேட்காம
அவர் டைரக்டா என்ன கேட்கிறாரு அப்படின்னா, தக்ஷன் தன்னுடைய மகளோடு மிகவும் பிரியமாக இருக்கக்கூடியவன். தக்ஷன், சதிதேவி யாரு? சிவபெருமானுடைய மனைவி, அதாவது இவளுடைய மகள், மருமகன், இவ்வளவு உறவுகள் இருக்கின்றன இல்லையா? அந்த மாதிரி பிரியமாக இருக்கக்கூடிய மகளுடைய கணவன் சிவபெருமான், அவர் மீது இவனுக்கு ஏன் அந்த அளவுக்கு ஒரு பொறாமை? ஒரு எதிரியை பார்ப்பது போல பார்க்கின்றானே. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் ரொம்பவும் அமைதியானவர், அருமையான நபர். இஸ் அ ஜென்டில்மேன். ஜென்டில்மேன் சொல்றோம் இல்லையா? மிக சிறந்த நபர்களிலேயே மிக சிறந்த நபர் அந்த சிவபெருமான். அப்படிப்பட்ட ஒரு சிவபெருமானின் மனைவியாக இருக்கக்கூடிய சதி தேவியை அவன் இழப்பதற்கு என்ன காரணம்? அதாவது இங்கு இழப்பது என்றால் அவள் மீது ஏன் முழுமையான ஒரு கருணையோ அல்லது அன்பையோ அவர் செலுத்தவில்லை அப்படின்னு. யார் செலுத்தவில்லை? தகப்பனார் தக்ஷ பிரஜாபதி செலுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவபெருமானை பற்றி இன்னும் பெருமையாக பேசுகிறார் விதுரர். அதனால நான் இந்த ஒரு கேள்வியை ஒண்ணு கேட்கிறேன் அப்படிங்கிறதுக்காக. அந்த சிவபெருமான் யாரு அப்படின்னா, அனைவருக்கும் ஒரு ஆன்மீக ஆச்சாரியார் ஸ்தானத்தில் இருக்கின்றார். அவர் எல்லாருக்குமே போதனைகளை தரக்கூடியவர். அவருக்கு பகைவர்கள் அப்படிங்கிறதே கிடையாது. அமைதியை விரும்பக்கூடியவர். எப்பொழுதுமே சுயமாக திருப்தி அடைந்து கொள்பவர்கள். ஆத்மாராமன் நம்ம பகவானுக்கு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்போது சிவபெருமான் பௌதீக ஆசைகள் எதுவுமே இல்லாம எது இருக்கோ அதை பார்த்து திருப்தி அடையக்கூடியவர். தேவர்களிலேயே மிகச்சிறந்த தேவர் அவர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விதுரர் அவரை பத்தின எல்லா விஷயங்களையுமே சொல்றார். தேவர்களிலேயே தலை சிறந்த தேவர் அப்படிங்கும்போது அவர் அங்க பகவான் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கூறினாலும், அவரிடம் இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட குணங்கள் அப்படின்னா பகவானுக்குரிய குணங்களை பற்றி எல்லாம் பேசுகிறார். ஒரு ஆன்மீக ஆச்சாரியராக அனைவருக்கும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியை விரும்புவர், பரம திருப்தி உடையவர். ஒரு வைஷ்ணவர்களுக்கு உண்டான அனைத்து விதமான அம்சங்களும் அவரிடம் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒருவரினுடைய மனைவி, அதாவது தக்ஷணனுடைய மகள், எப்படி இவருக்கு அவர் மீது ஒரு பொறாமை, ஒரு எதிர்ப்பு தன்மை, ஒரு விரோதியாக பார்க்கக்கூடிய தன்மை எப்படி ஏற்பட்டிருக்கிறது? காரணம், சுபங்களை மட்டுமே வழங்கக்கூடியவர் அந்த சிவன். அந்த சிவனுக்கு இவர் ஏன் எதிரியாக மாறினார் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கை. பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்குமே போயிட்டு இருக்கு. இந்த தருணத்தில் ஒரு மருமகனுக்கும் ஒரு மாமனாருக்கும், சிவபெருமானுக்கும் தக்ஷனுக்கும் ஏற்பட்ட ஒரு சச்சரவினால் மனைவியை இழக்கிறார், இவர் மகளை இழக்கிறார். அப்படின்னா அந்த அளவுக்கு மோசமா ஒருத்தருடைய உயிர் போகிற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு வேற்றுமை கருத்துகள் இருக்கின்றன. எனக்கு தயவு செய்து அதை பற்றி விவரிக்கவும். சோ இதுதான் கேள்வி. விதுரர் இந்த மாதிரி விவரமா கேட்கிறார். பகவானை, அதாவது சிவபெருமானை புகழ்ந்து கூறுகிறார். மிகச்சிறந்த ஒரு வைஷ்ணவர், மகள், மருமகன், எல்லா உறவுகளையும் அந்த இடத்துல மையப்படுத்தி இந்த பிரச்சனைகள்லாம் என்ன காரணம் கொஞ்சம் சொல்றீங்களா அப்படிங்கும்போது மைத்ரேய முனி இதுக்கு எல்லாமே பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். மைத்ரேயோவாச்ச புரா விஸ்வஸ்ரஜம் ஷத்ரே ஷமேதாக பரமர்ஷயः ததாமார கானः சர்வே ஷா அனுகா முனாயு அக்னயः. படிக்கிறது படிக்கலாம் ஸ்லோகம். புரா விஸ்வஸ்ருஜாं சத்ரே சமேதா பரமர்ஷயः ததா மரக்கணா சர்வே சானுகாம் முனயோ அக்னயः. मैत्रेय उवाच पुरा विश्वसृजां चत्रे समेताः परमर्षयः तदमरकणाः सर्वे सानकामुनयो अग्नयः. हरे कृष्ण. विजय उवाच पुरा विश्वसृजां चत्रे समेताः परमर्षयः तदामरगणाः सर्वे सानुगा मुनयो अग्नयः. हरे कृष्ण.
हरे कृष्ण प्रभुजी। मैत्रेय उवाच पुरा विश्वसृजां सत्रे समेताः परमर्षयः तदा मरकणाः सर्वे सानुका मुनयो अग्नयः। थैंक यू प्रभुजी। हरे कृष्ण। हरे कृष्ण प्रभु। पुरा सृजां तत्रे समेता परमर्षयः तथा मरगणा सर्वे सानुका मुनयो अग्नयः। हरे कृष्ण। पुरा विश्व मैत्रेय उवाच पुरा विश्वसृजां सत्रे समेता परमर्षयः तथा मरगणाः सर्वे सानुकामुनयोरग्नयः। हरे कृष्ण। மைத்ரேய முனிவர் பதில் கூற துவங்குகிறார். புரா விஸ்வ ஸ்ரஜம் சத்ரே, அதாவது இந்த உலக சிருஷ்டிக்காக படைக்கப்பட்ட பிரஜாபதிகள், அந்த பிரஜாபதிகள் எல்லாருமே அப்பப்போ இது போன்ற யாகங்களை செய்வது வழக்கம். அந்த மாதிரி யாகங்களை செய்யும் பொழுது மிகச்சிறந்த சாதுக்கள், தத்துவவாதிகள், தேவர்கள், அக்னி தேவர்கள் அவர்களுடைய சீடர்களோடு கலந்து கொள்வது வழக்கம் அப்படிங்கிறார். சோ மைத்ரேய முனிகிட்ட விதுரர் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்ட உடனே இந்த 2 பேருக்கும் உண்டான ஒரு மனப்பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா, 2 பேருக்கும், சிவபெருமானுக்கும் தக்ஷனுக்கும் டைரக்டா ஆன்சர் பண்ணாம அவர் அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாம் விவரமா சொல்லணும். விதுரர் எப்படி கேள்வி கேட்டார் பாத்தீங்க இல்லையா? அவர் கேள்வி கேட்கும் போது விவரமாக எல்லாரை பற்றியும் விவரித்து விட்டு வைஷ்ணவ குணங்கள் எல்லாமே பண்ணிட்டு, அன்பு கலந்த மனைவி, அன்புள்ள மகள் எல்லாமே சொல்லிட்டு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்கறதால இவர் ஃப்ரம் த பிகினிங், நான் ஆரம்பத்துல இருந்து உனக்கு சொன்னாதான் புரியும், டைரக்டா அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லாம இந்த யாகங்கள் எல்லாம் செய்வது எப்படி, யாகங்கள் எல்லாம் எதற்காக செய்யப்படுகிறது, உலக நன்மைக்காக, யார் செய்யறா, இந்த உலகத்தை சிருஷ்டி செய்ய பொறுப்பு அளிக்கப்பட்ட அந்த பிரஜாபதிகள் அப்பப்போ செய்யறது வழக்கம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த பிரம்மதேவனுடைய சிருஷ்டியில பார்க்கும்பொழுது பிரம்மதேவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னவென்றால், நீ சிருஷ்டி செய்யக்கூடிய வாசிகள் அனைவருமே ஆன்மீகத்தில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். சோ அந்த மாதிரி அந்த சனாதன தர்மம் சொல்றோம் இல்லையா, அந்த தர்மம், பகவானால் போதிக்கப்பட்ட தர்மங்களை அங்கு எடுத்து வர வேண்டும். தர்மங்களை அங்கு எடுத்து வர வேண்டும் என்றால் அந்த ஆன்மீக பாதையில் அவர்களை எடுத்து வர வேண்டும். எடுத்த உடனே எல்லாருமே வைஷ்ணவா 16 ரவுண்ட்ஸ் சாண்டிங் அப்படின்லாம் பண்ணல, அப்படி கிடையாது. எல்லாருக்குமே அந்த ஒரு டேஸ்ட்டை கொடுக்கணும். ஸோ அந்த டேஸ்ட்டை கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு யாகங்கள், அதன் மூலமாக அதில் கலந்து கொள்பவர்கள் எல்லாருக்குமே அந்த யக்னபதி யாரு, அந்த பகவான் யாரு அப்படிங்கிற அந்த அறிவு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஸோ இந்த பிரஜாபதிகளுக்கு ஒரு முக்கியமான கடமை என்னன்னா, வெறும் சிருஷ்டிக்கு காரணகர்த்தாவாக இருப்பதை தவிர்த்து அவர்களை நல்வழி பாதையில் எடுத்து வர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால இந்த மாதிரி யாகங்கள்லாம் அடிக்கடி பண்றது வழக்கம். அப்படிப்பட்ட ஒரு யாகம் யாரெல்லாம் கலந்துக்கிறா, மரிச்சி, தக்ஷா, வசிஷ்ட முனி, இவங்க எல்லாருமே அதுல கலந்துக்கிறாங்க. எல்லாருமே மிகச்சிறந்த சாதுக்கள், பக்தர்கள், வைஷ்ணவர்கள், அந்த மாதிரி பல்வேறு வகையான மனிதர்கள் அங்கு கலந்துக்கிறாங்க. மனிதர்கள்னு சொல்ல முடியாது, சாதுக்கள் கலந்து கொள்கிறார்கள். மனிதர்களை காட்டிலும் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஆனா அவங்களுடைய குணங்கள் எல்லாமே சிறப்பு வாய்ந்த ஒரு குணங்கள். அந்த இடத்துல பிரம்மதேவனும் சிவபெருமானும் இருக்கின்றார்கள். அந்த யாகத்தை பார்க்கணும் அப்படிங்கும் போது அதை பற்றி கூறிய பிறகு இந்த மாதிரி எல்லாரும் கலந்துகிட்டாங்க. அந்த யாகசாலை இருக்கிறது. அந்த நேரத்துல தக்ஷன் அந்த யாகசாலையின் உள் நுழைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தக்ஷனை பற்றி, அந்த பிரஜாபதியை பற்றி ரொம்ப அமக்கலமா அவர் விளக்கம் தருகிறார். பிரஜாபதி பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறான் அப்படின்னா ஒரு சூரியனுடைய ஒளி கதிர்கள் எப்படி ஒரு பளபளப்பா, அந்த எஃபுல்ஜுவன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜொலிப்பு, அந்த தேஜஸ், அந்த மாதிரி அந்த முகங்கள், அவருடைய உடல் அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. அப்ப அவர் நடந்து வரும்போது அந்த இடத்துல அந்த சபையே பெரிய வெளிச்சம் வச்சா எப்படி லைட்டு ஒரு 100 வாட்ஸ் பல்பு போட்டா அந்த ரூம் எப்படி பளிச்சுன்னு ஆயிடுமோ, அந்த மாதிரி அந்த சபையே, அந்த யாகசாலையே அவர் உள்ளுக்குள்ள நடந்து வரும்பொழுது அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறதாம். அந்த மாதிரி அவர் வரும்பொழுது அந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே அவரு முன்னாடி, அவருடைய தேஜஸ் முன்னாடி பார்க்கும்பொழுது they are all very insignificant. ஒண்ணுமே அவங்க ஒரு 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 ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அவங்கள யாருமே அந்த அளவுக்கு இன்சிக்னிஃபிகன்ட் சொல்றோம் இல்லையா, எப்படி சொல்லுவோம் நம்ம,
மிக சிறப்பு வாய்ந்தவர்கள் மத்தியில ஒண்ணுமே இல்லாத ஒருத்தர் வந்து நிற்கும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பிரஜாபதி, தக்ஷ பிரஜாபதி அந்த இடத்துக்கு வரும்பொழுது மற்றவர்கள் எல்லாமே மரியாதை அற்றவர்கள் போல, அதாவது அவங்கள வந்து பார்க்கணும், அவங்களுக்கு மரியாதை, எல்லாருமே ரொம்ப பெரிய ஸ்தானத்தில் இருப்பவர்கள், ஆன்மீகத்திலும் சரி, பக்தியிலும் சரி, தத்துவத்திலும் சரி, அந்த மாதிரி சாதுக்கள் அவங்களை எல்லாரையுமே பீட் பண்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு வந்து பிரமாதமாக அவர் நுழைகிறார், அந்த இடத்தில் அவர் நுழைகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அந்த மாதிரி ஒரு மனிதர் ஒருத்தர் உள்ள வராரு அப்படின்னு உடனே நம்மளை அறியாமலேயே நமக்கு வந்து அவர் மீது ஒரு மரியாதை, நம்மளுக்கு வந்து மரியாதை செலுத்தணும், இவர் என்னை விட சிறந்தவர் அப்படின்னு அந்த ஒரு மனபாவம் ஏற்பட்டு அங்க இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்களாம், எழுந்து நிக்கிறாங்களாம், அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. ஆனால் பிரம்மதேவனும் சிவபெருமானும் மட்டும் அவர்களுடைய ஆசனத்திலேயே அமர்ந்திருக்கிறார்கள். அவங்க 2 பேருமே எழுந்துக்கவே இல்லையாம். அந்த நேரத்துல பிரம்மதேவர் என்ன பண்றாரு, தக்ஷனை புகழ்ந்து பாடுகிறார். காரணம், அந்த யாகத்தினுடைய தலைவர் அவர் தான். யாகம் செய்யறது என்னவோ தக்ஷன் செய்கிறார், மற்ற முனிவர்கள் எல்லாமே இருக்கிறார்கள். ஆனால் அந்த யாகத்திற்கு வழி, இப்ப நம்ம ஒவ்வொரு யாகம் பண்ணும் போதுமே பிரம்மன் 4 பிராமணர்கள் இருக்க வேண்டும். சாதாரணமா ஒரு யாகம் செய்யும் பொழுது அந்த வேதங்களை கூறுவதற்காக ஒவ்வொரு வேதங்களுக்காக ஒரு பிராமணர், 5வது பிராமணராக அந்த பிரம்மன், அந்த மாதிரி ஒவ்வொரு யாகத்துக்கு ஏற்றார் போல நிறைய பேர் அமர்வார்கள். ஒரு பொதுவான ஒரு புரிதல் என்ன அப்படின்னா, அங்கு வந்து பிரம்மன் அந்த பகவான் ஸ்தானம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து அந்த பிரம்மனாக தலைவராக அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, இந்த யாகத்தை செய்யக்கூடியவர் இந்த தக்ஷன் அப்படின்னு அவரை பற்றி ரொம்பவும் புகழ்ந்து பேசுகிறார். இவருடைய சிறப்புகள் எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அதையெல்லாம் கேட்டு கொண்டிருக்கக்கூடிய தக்ஷன் அவருக்கு மரியாதையை செலுத்திவிட்டு, நான் என்னுடைய ஆசனத்தில் அமரலாமா அப்படின்னு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கிறாராம். சோ இந்த இடத்துல அந்த தக்ஷனுடைய ஒரு குவாலிட்டி பாருங்க, அவர் சிவபெருமானை அவமதிக்கிறார், ஆனால் பிரம்மதேவனை பார்த்து பணிவான முறையில் அவருக்கு வணக்கத்தை செலுத்திவிட்டு அவர்கிட்ட உத்தரவு வாங்கி கொள்கிறார், நான் யாகத்தை ஆரம்பிக்கலாமா. ஒரு வீட்டுல ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது பெரியவங்க கிட்ட போய் நம்ம சொல்லுவோம், நம்ம இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போறோம், உங்களுடைய அனுமதி வேணும், உங்களுடைய பிளெஸிங்ஸ் வேணும்னு கேட்கிற மாதிரி இந்த இடத்துல பிரம்மதேவனை பார்த்து அவர் கேட்கிறார். பிரம்மதேவன் அதற்கு புன்முறுவலோடு அவருக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் வழங்கிய பிறகு அவர் அங்கு அமர்கிறார். இதுக்கப்புறம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத மைத்ரேயர் சொல்கிறார். அவர் அந்த ஆசனத்தில் அமர்வதற்கு முன்பு அந்த இடத்துல சிவபெருமான் அமர்ந்து கொண்டிருப்பதை, எனக்கு மரியாதையே செலுத்திய இந்த சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு தோரணையில சிவபெருமானை பார்த்து அவருக்கு அதிக அளவில் கோபம் உண்டாகிறது. மற்றவங்க மேலெல்லாம் அவருக்கு கோபம் வரவில்லை. என்ன காரணம் என்றால், மற்றவர்கள் அனைவருமே அவரை காட்டிலும் கீழ் நிலையில் இருப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு மன எண்ணம் அவருக்கு ஆல்ரெடி வந்துடுச்சு. அதனால அவங்க மேலெல்லாம் கோபம் கிடையாது. பிரம்மதேவன் அவருடைய தகப்பனாராகிவிட்டார், மகன் தான தக்ஷன் அவருக்கு, அதனால தகப்பன் மீதும் அவருக்கு கோபம் கிடையாது. ஆனால் தன்னுடைய மகளுடைய கணவனான சிவபெருமான் அங்க அமர்ந்து கொண்டிருக்கிறார், அதுவும் உக்காந்துகிட்டு இருக்காரு. அந்த மாமனார் பந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாமனார் பந்தா, மருமகன் எனக்கு வந்து மரியாதை செலுத்தலையே அப்படின்னு இந்த பௌதிக லோகத்துல பேசிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இவருக்கு வந்து ஒண்ணுமே எனக்கு மரியாதையே கொடுக்கலையே அப்படின்னு அவருடைய கண்கள்லாம் கோபத்துல அப்படியே கனலாக மாறுகின்றன. தக்ஷன் அப்படியே கண்ணை எரிக்கிற மாதிரி பார்த்துட்டு அவர் என்ன பேசுறாரு அப்படிங்கும்போது அதை பார்த்து பேச ஆரம்பிக்க போறாரு அவர், இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு. பிரம்மதேவனும் சிவபெருமானும் தேவர்களில் பிரதானமான தேவர்கள். அவர்களுடைய நிலைப்பாடு, அவர்களுடைய நிலை தக்ஷனை காட்டிலும் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள். இருந்தாலும் தக்ஷனுக்கு சிவபெருமானினுடைய உருவம், அவருடைய தோற்றம் அதெல்லாம் பார்த்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் அவன் இல்லை, அதை தாங்கக்கூடிய மனநிலையே இல்லை. உண்மையா சொல்ல போனா சிவபெருமான் தக்ஷனை காட்டிலும் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர். ஆனாலும் அதை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவனுக்கு வந்து கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை. காரணம் என்னன்னா, அவருடைய தோற்றத்தை பார்த்து, அந்த தோற்றத்தை பார்த்து இப்படிப்பட்ட ஆள் எனக்கு மரியாதை செலுத்தாம உட்கார்ந்துட்டு இருக்கானே, மத்த எல்லாத்தையும் மறந்துட்டார். சிவபெருமானுக்கு உள்ள குணங்கள் என்னை காட்டிலும் உயர்ந்தவர், அது எல்லாமே மறந்துட்டு
அந்த ஒரு வெறுப்பு, அந்த அந்த கோபம் கண்களில் அப்படியே பொறி பறக்கிற மாதிரி, அந்த ஒரு நெருப்பு பிறக்கிற மாதிரி அந்த அந்த கோபத்துல அவரை பார்த்துட்டு எவ்வளவு நிந்திக்க முடியுமோ, வார்த்தைகளால் அவருடைய மனதை எந்த அளவுக்கு புண்படுத்த முடியுமோ அந்த இடத்துல புண்படுத்த துவங்குகிறார். இப்ப அவர் பேச போறார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்லோகத்துக்கு வந்து பாகவதத்துல அவர் எந்த அளவிற்கு சிவபெருமானை வஞ்சிக்கிறார், நிந்தனை செய்கிறார் அப்படின்னு ரொம்ப அமக்கலமாக ஆச்சாரியர்கள்லாம் அதுக்கு கமெண்ட்ரி எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அவர் பேச ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, இந்த அவையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பிராமணர்களே, அக்னி தேவர்களே, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நான் பேசுவது மிகவும் அமைதியான வெரி ஜென்டில் பர்சன்ஸை பத்தி நான் பேசுறேன். நான் கோபத்திலோ அகங்காரத்திலோ இதை பேசுகிறேன் என்று யாரும் என்னை தவறாக எண்ண வேண்டாம். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாமே ஜென்டில் பர்சன்ஸ். நான் பேச போறது யாரு ஜென்டிலா இல்லையோ, யாரு வந்து பார்ப்பதற்கு நிதானமற்ற நிலையில் இருக்கிறார்களோ, அமைதியற்ற நிலையில் இருக்கிறார்களோ, அவங்கள பத்தி நான் பேச போறேன். எடுத்த உடனே அந்த சபையில எங்க அவருக்கு ஒருவேளை எதிர்ப்பு வந்துடுமோன்னு ஒரு பயத்துல அவர்களுடைய ஆதரவை எல்லாம் முதலில் திரட்டி கொள்கிறான் தக்ஷன். நீங்க எல்லாம் நல்லவங்க தான், உங்களை பத்தி எல்லாம் நான் எதுவுமே பேச போறது, நீங்க எல்லாமே ஜென்டில், இனிமையானவர்கள். இனிமையற்றவர்களை மட்டும்தான் நான் இங்கு கூறப் போகிறேன். அந்த இனிமையற்றவர்கள், அன்ஜென்ட்லி பிஹேவியர், பார்ப்பதற்கு உருவத்தை வைத்துக் கொண்டு, அது வெறும் தக்ஷனுடைய கண் பார்வையில் சிவபெருமானை அவன் அப்படி பார்க்கிறான். ஆனால் அங்கு அமர்ந்துள்ள அத்தனை பேருக்குமே சிவபெருமானின் மீது மிகப்பெரிய மரியாதை. அப்கோர்ஸ் பின்னாடி நம்ம பார்க்க போறோம், இந்த ஷைவர்கள், ஷைவைட்ஸ் சொல்றோம் இல்லையா, சிவனடியார்கள், நாட் சிவனடியார்கள், அந்த ஷைவைட்ஸ் அப்படிங்கும்போது அந்த வைஷ்ணவ அந்த ஒரு அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம். சோ இந்த இடத்துல எல்லாருமே சிவபெருமான் மீது ஒரு மரியாதையோடு தான் இருக்கிறார்கள். தக்ஷன் மாத்திரம்தான் அந்த ஒரு பொறாமை, அவருடைய உருவத்தை பார்த்து இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு. அதனால இந்த இடத்துல சொல்றாரு, நான் அவரை பற்றி பேச போகிறேன், நான் அந்த சிவனை பற்றி பேச போகிறேன். அசம்பிளியில இருக்கிற எல்லாரையும், அந்த சபையில இருக்கிற எல்லாரையுமே வந்து ரொம்பவும் ராஜதந்திரம் மூலமாக அமைதிப்படுத்த வேண்டும், அவங்க எங்க கொந்தளிச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக எல்லாரையுமே பிரைஸ் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறமா சிவபெருமானை பற்றி பேசும் பொழுது என்ன பேசுறாருன்னா, நான் முழுமையான ஞானத்தோடு தான் இதை பற்றி பேசுகிறேன், நான் அகங்காரத்தில் இதை பற்றி பேசவில்லை. சிவபெருமானுக்கு வந்து எந்த குறையற்ற ஒரு குணநலன்கள் இருந்தாலும், அதிக அளவில் அவருக்கு ஞானம் இருந்தாலும், அந்த பொறாமை என்பது ஒருவனுக்கு வருகிறது. அதனால உண்மையான ஒரு பொறாமை, சிவபெருமான் தக்ஷன் இந்த மாதிரி என்ன திட்ட போறானே அப்படின்னா அவருக்கு மனசுல ஒரு துளி கூட வருத்தம் கிடையாது, ஒரு துளி கூட ஒரு பொறாமை கிடையாது. காரணம் என்னன்னா, அப்பழுக்கற்றவர், ஸ்பாட்லெஸ் கேரக்டர் சொல்லுவாங்க இல்லையா, அப்பழுக்கற்ற நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான். அதனால அவர் வந்து இதை எதை பத்தியுமே திங்க் பண்ணவே போறதில்லை அவரு. ஆனால் இந்த அறியாமையில் இருக்கக்கூடிய தக்ஷன் அது என்ன பேசுறான் அப்படின்னா, அந்த பொறாமைக்காக அவன் தன்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்த போகிறான். சொல்லிட்டு சொல்றாரு, சிவபெருமான் என்னுடைய பெயரையும் புகழையும் கெடுத்து விட்டார். காரணம், அவருடைய நடவடிக்கைகள் வெட்கம் தரக்கூடிய வகையில் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன. அவன் என்னை காட்டிலும் தாழ்ந்தவன். சிவபெருமான் சுப்பீரியர்னு சொல்லல, டைரக்டா சொல்லிடுறாரு, என்னை காட்டிலும் தாழ்ந்தவன், என்னுடைய மகளை திருமணம் செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உருவங்கள், அவருடைய அங்கங்களை எல்லாம் பற்றி அவர் தரக்குறைவாக பேச ஆரம்பிக்கிறார். பேசும்போது சொல்றாரு, இந்த என்னுடைய பெண்ணை, என்னுடைய மகளை இவனுக்கு நான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பது எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. காரணம், ஒரு சமுதாயத்தில் ஒருவன் எப்படி வாழ வேண்டுமோ அப்படின்னு வாழாம அதற்கு எதிரும் புதிருமாக சமுதாயமே ஏற்றுக்கொள்ளாத வகையில் அவன் பல்வேறு வகைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நியமங்கள், நம்ம வந்து ஒரு வைஷ்ணவ நியமங்கள், அதை பத்தி இந்த இடத்துல அவர் சொல்லல. அவருக்கு வந்து ஒரு அரசன் இல்லையா, அந்த அரசன் அப்படிங்கும்போது அந்த சமுதாயம் அவரை எல்லாமே மதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் கம்ப்ளீட்டா ஒரு ரஜோ குணத்தில் இருக்கிறார். அந்த ரஜோ குணத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் சிவபெருமானிடம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு இந்த இடத்துல.
எக்ஸ்டீரியர் அப்பியரன்ஸ், அவர் வெளிப்புற தோற்றத்தை வைத்து அவருக்கு அந்த ரஜோகுணத்திற்கான விஷயங்கள் எல்லாமே இல்ல. அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார் சிவபெருமான்? நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவபெருமான் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்ப்பதற்கே ஒரு பயமாக தோன்றும். உடம்பெல்லாம் விபூதி பூசிச்சுக்கிட்டு, நீண்ட முடிகளை வைத்து கொண்டு, அதெல்லாம் அவர் மனசுல வச்சுக்கிட்டு, அவர் உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சத்துவ குணம், அந்த கேரக்டர், அதெல்லாம் பத்திலாம் அவர் பேசவே இல்லை தக்ஷன். வெளிப்புற தோற்றத்தை பார்த்து இது சமுதாயத்திற்கு ஏற்ற ஒரு உருவம் கிடையாது, அந்த சமுதாய நியமங்களை கடைபிடிக்காத ஒருவன், இவனை பார்க்கும் போதே எனக்கு பிடிக்கல, ஆனா இதை எல்லாமே நான் பிடிக்காமத்தான் நான் இந்த திருமணத்திற்கு என்னுடைய மகளை நான் அவனுக்கு திருமணம் செய்து வைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கெல்லாம் வாழறார். அவர் சுடுகாட்டில் இருக்கிறார். அவருக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு? எல்லாமே பேய்களும் ஆவிகளும் தான் அவருக்கு நண்பர்கள். ஆடையற்ற நிர்வாணமாக இருக்கக்கூடிய புத்தி சுவாதீனமற்றவர்கள். இப்ப நிறைய சாதுக்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? சிவஸ்தலங்களில் போய் பார்க்கும்போது அந்த சாதுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிர்வாணமாக சென்று கொண்டிருப்பார்கள். குறிப்பா அந்த கும்பமேளா எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல அப்படியே நிர்வாணமா அத்தனை பேர் வருவாங்க. போலீஸ்காரங்க எல்லாரையுமே ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அவங்க வந்துட்டு ஸ்நானம் பண்ணிட்டு போவாங்க. சிவபக்தர்கள் அவங்கெல்லாம் பெரிய பெரிய காடுகளோ இல்லைன்னா ஒரு பெரிய குகைகளிலோ அந்த அளவுக்கு எளிமையாக யாராலும் பார்க்க முடியாத நிலையில் இருந்து கொண்டு தவம் செய்பவர்கள், ரொம்பவும் வலிமை வாய்ந்தவர்கள். சித்திகள் நிறைய உண்டு அவங்க கிட்ட எல்லாம். ஆனால் அந்த சித்திகள் எல்லாமே பகவானை ரியலைஸ் பண்ணணும், அவங்க எல்லாம் ஒரு அருவவாத நிலையில் அவங்க பிரேயர் பண்றதால நம்ம அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். ஆனால் அந்த மனக்கட்டுப்பாடு, அந்த உடல் கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது தே ஆர் ஆல் த பெஸ்ட். உடம்ப பத்தி கேரே பண்ணது. சுகதேவ கோஸ்வாமியே நிர்வாணமாக வந்தவர் தான் அவரு. நம்ம அவர் ஏதாவது குறை சொல்றோமா? வைஷ்ணவர்கள் அவர் பாகவதத்தை எல்லாருக்குமே கொடுத்தார் அப்படிங்கிறதால நம்ம அவர் அப்படியே தூக்கி கொண்டாடுகிறோம். அது போல இவர்கள் இந்த சிவபக்தர்கள் அப்படிங்கும்போது அந்த நிர்வாணத்தில் இருக்கிறார்கள். அதைத்தான் இந்த இடத்துல கமெண்ட் அடிக்கிறார் தக்ஷ பிரஜாபதி. என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி உடலில் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக தெரியக்கூடிய புத்தியற்றவர்கள் அவங்கெல்லாம் தான் இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்கெல்லாம் எதுக்கு சிரிக்கிறாங்க, எதுக்கு அழறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. திடீர்னு சிரிப்பாங்க, திடீர்னு அழுவாங்க. அந்த அந்த சுடுகாட்டுல இருக்கக்கூடிய அந்த சாம்பல், பிணத்தை எரித்த உடனே கிடைக்கக்கூடிய அந்த சாம்பலை எடுத்து உடம்பெல்லாம் பூசிப்பாங்க. நேரத்துக்கு குளிக்க மாட்டாங்க, தினமும் குளிக்க மாட்டாங்க. அவங்க அந்த அளவுக்கு கேவலமாக இருக்கும். அவர்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆபரணங்கள்லாம் என்ன அப்படின்னா எலும்பு கூடு, மண்டையோடு அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மாலையா ஆக்கி அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பேரு மாத்திரம்தான் சிவன். உண்மையாக சொல்ல போனால் சிவன் என்றாலே மங்களம். ஆனால் அந்த மங்களத்துக்கான அறிகுறி எதுவுமே கிடையாது. பார்ப்பதற்கு அமங்கலமான ஒரு ஜீவராசி போல தோன்றுகிறது. அதை பார்த்தாலே நமக்கு ஒரு அமங்கலம், ஒரு தீய சக்தியை நாம் பார்த்து விட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே போல அறியாமையில் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் இவர் தலைவர். இவருடைய ஃப்ரெண்ட்ஸ், இவருடைய சீடர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள். தினம் குளிக்க மாட்டாங்க, தினம் சுத்தம் செஞ்சுக்க மாட்டாங்க, அப்படிப்பட்டவர்கள். ஆனால் இவ்வளவும் சொல்கிறாரே தவிர சிவபெருமான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சிவபெருமான் அப்படின்னாலே மங்களம். அவர் எதனால் மங்களம் என்று அழைக்கப்படுகிறார் என்றால் அவருடைய கருணை ரொம்ப ரொம்ப அதிகம். அவர் யாரிடம் கருணையாக இருக்கிறார்? அறியாமையில் இருப்பவரிடம் கருணையாக இருக்கிறார். ஒரு குடிகாரன், ஒரு அன்கிளீன்டு பர்சன், அந்த மாதிரி அறியாமையில் இருப்பவரிடம் மிகவும் தன்னுடைய கருணையை காண்பித்து அவங்களை எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா ஆன்மீக உணர்வை எடுத்து வர வேண்டும் அப்படிங்கிறது தான் சிவபெருமானுடைய வேலை. பிரபுபாதர் கமெண்ட்ரியில எழுதும்போது அவர் எழுதுறாரு, ஜெயில் வார்டன். ஜெயில் அப்படின்னா என்ன? சிறைச்சாலை என்றால் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டிக்கப்பட வேண்டிய இடம் அந்த சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அதிகாரி அவர் ஒரு குற்றவாளி கிடையாது. அவருடைய முக்கியமான பணி என்ன? அந்த சிறைச்சாலையில் உள்ள குற்றவாளிகளை திருத்தி சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதர்களாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டவர். அது போலத்தான் இங்கு சிவபெருமான் அவருடைய கருணை எதற்காக இது போன்ற மனிதர்கள், இந்த தக்ஷ பிரஜாபதி சொன்ன மாதிரி அவங்க கிட்ட எல்லாம் அவர் கருணையை எதற்காக காண்பிக்கின்றார் என்றால் அவர்களுக்கு ஆன்மீக உணர்வு வர வேண்டும்.
சிவபெருமானை வந்து அசுத்தோஷ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அசுத்தோஷ் அப்படின்னா நீங்க என்ன பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த செல்வம் உங்களுக்கு கிடைத்து விடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில நிறைய பேர் சிவபெருமான்கிட்ட போயிட்டு கேட்கறது என்னன்னா ஒன்லி மெட்டீரியல் பெனிஃபிட். எனக்கு நிறைய கிடைக்கணும், பணம், நிறைய செல்வம் கிடைக்கணும், நிறைய அழகு வேணும், நிறைய கல்வி வேணும் அப்படின்னு. ஆனா ஆக்சுவலா அதுக்கு என்ன ஒரு அர்த்தம் என்றால், இது போன்ற அறியாமையில் இருப்பவர்களுக்கு ஆன்மீக உணர்வை தருபவர் சிவபெருமான். நிறைய சொல்லுவாங்க, சிவபெருமானுடைய தயவு இல்லாம நீங்க பகவான் கிருஷ்ணரை தெரிஞ்சுக்க முடியாது. ஏதோ ஒரு ஜென்மத்துல நம்ம எல்லாருமே நிச்சயமாக சிவபெருமானுக்கு மிகவும் வேண்டிய பக்தர்களாக இருந்திருப்போம். அவருடைய கருணை தான் இந்த ஜென்மத்துல, இந்த பிறவியில நமக்கு வந்து கிருஷ்ணரை பற்றி பேசுவதற்கு, இந்த இயக்கத்தில் ஒரு உறுப்பினராக இருப்பதற்கு, தீட்சை பெறுவதற்கு, நாம ஜபம் செய்வதற்கு, இதெல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அவருடைய கருணையின் மூலமாகத்தான் கிடைத்திருக்கிறது. நிறைய சொல்லுவாங்க, அவருடைய பர்மிஷன் இல்லாம யூ கேனாட் பிகம் அ வைஷ்ணவா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது காசிலாம் நீங்க போனீங்க அப்படின்னா, காசியில வந்து அவர் கடைசியாக பிராணன் விடும்போது அவர் காதுகளில் வந்து ராமஜபம் அவர் செய்கிறார். எல்லாரையுமே வந்து வைஷ்ணவ லோகத்திற்கு அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் அந்த மந்திரத்தை சொல்கிறார் அப்படின்னு. காசியில் மரணம் அடைபவர்களுக்கு பிறப்பு கிடையாது. காசி இஸ் நோன் ஃபார் சிவா இல்ல, ஆனா அங்க போய் மரணம் அடைபவர்களுக்கு உங்களுக்கு மீண்டும் பிறவி கிடையாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களிடம் இருக்கின்றன. சோ இதெல்லாம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு மிக சிறந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை பற்றி ஒன்றுமே தெரியாமல் அவர் எந்த அளவுக்கு கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறார். பேசிட்டு அவருடைய அப்பாவையும் கிண்டல் பண்றார். அப்பா யாரு? பிரம்மதேவன். அவர் சொல்றாரு, பிரம்மதேவன் என்னுடைய தகப்பனார் என்னுடைய அருமையான மகளை இது போன்ற அசுத்தமான ஒருவனுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளை இட்டதினால்தான். அந்த ஸ்லோகத்துல அழகான ஒரு பதம், தத்தா பத்தா மயா ஷத்வி சோதிதே பரமேஷ்டினா. ஷத்வினா ஷதி தேவி, தத்த பத்த மயா ஷத்வி, என்னுடைய அருமையான மகளை சோதிதே பரமேஷ்டினா. பரமேஷ்டினா அப்படின்னா அவர் ஒரு எள்ளி நகையாடக்கூடிய வகையில் அவர் என்ன சொல்றன்னா, இவர் வந்து உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஆசிரியராக இவர் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்ட ஆசிரியரே ஒரு தவறான முன்னுதாரணமாக அவரு அப்படி இருந்து கூட he has taken a wrong decision. அந்த நேரத்துல நான் வந்து அதை கேட்டதால எனக்கு வந்த விளைவு, என்னுடைய அருமையான ஒரு மகளை நான் இது போன்ற எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத ஈவன் இந்த சிவனுக்கு நான் என்னுடைய மகளை கொடுத்திருக்கிறேன். அதுக்கு காரணம் எல்லாரும் நீங்க போற்றுகிறீர்கள், பிரம்மதேவன் வந்து பரமேஷ்டினா, எல்லாருக்கும் ஒரு ஆன்மீக ஆச்சாரியர் அப்படின்னு இருக்கிற நிலையில இருக்காரு. பட் அவருக்கு வந்து ஞானம் கிடையாது. he is inefficient, he has given me a wrong advice. எனக்கு ஒரு தவறான ஒரு போதனை கொடுத்திருக்கு, அறிவுரை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு. சோ ஒருவனுக்கு கோபம் வரும்பொழுது எந்த அளவிற்கு அவனுடைய வார்த்தைகள் இதெல்லாமே அந்த இடத்துல அந்த சபையில வந்து அவர் சொல்றார். அந்த சபையில எல்லாரும் முன்னாடியுமே நாசுக்காக தன்னுடைய தகப்பனாரான பிரம்மதேவனையும் அவர் நிந்திக்கிறார். சிவபெருமான ஓப்பனா நிந்திச்சாச்சு. இஸ் அன் அக்லியஸ்ட் பர்சன், இவ்வளவு அசிங்கமான பர்சன், கேவலமான அப்படின்னு என்னெல்லாம் திட்ட முடியுமோ அவருடைய சீடர்கள் எல்லாருமே. இத்தனைக்கும் எல்லாரும் வந்திருக்காங்க, சிவபெருமானுடைய சீடர்கள் எல்லாருமே அங்க அவரை பின்பற்றுபவர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லா சிவ கணங்களும் அங்க வந்திருக்கு. அந்த அந்த யாக குண்டத்துல வந்து பாக்குறதுக்காக அந்த யாகசாலையில் எல்லாரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இவர் என்ன பண்றாரு, எல்லாரையும் பிடிச்சி கண்ணா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சாச்சு. சிவபெருமானை திட்ட ஆரம்பிச்சாச்சு, அவருடைய ஃபாலோவர்ஸை திட்ட ஆரம்பிச்சாச்சு. அவங்க தகப்பனாரான பிரம்மதேவனையும் அவர் நிந்திக்க துவங்கி விட்டார். அந்த மாதிரி நான் கொடுத்தேன், இந்த கல்யாணம் பண்றதுக்கு கூட எனக்கு இஷ்டம் கிடையாது அப்படின்னு எவ்வளவு கேவலமாக திட்ட முடியுமோ அவ்வளவு கேவலமாக திட்டிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத மைத்ரேயர் விதுரனுக்கு கூறுகிறார். மைத்ரேய வாச்சா வின்னித்யைவம் ஷாகிரீஷம் அப்ராதீபம் அவஷ்டிதம் தக்ஷோ அதாப உபஸ்பிருஷ்ய க்ருதக ஷப்தும் பிரசக்ரமே. யாராவது படிக்கிறதா இருந்தா படிக்கலாம். ஹரே கிருஷ்ண பிரபு. மைத்ரேய உவாச்ச வினித்யைவம் சகிரிஷம் அப்ராதீபம் அப்ரதீபம் அவஸ்திதம் தக்ஷோ அதாப உபஸ்பிருஷ்ய க்ருதாக சப்தும் பிரசக்ரமே. ஹரே கிருஷ்ண. हरे कृष्ण प्रभुजी. मैत्रेय उवाच विनित्यैवं सकिरीशम् अप्रदीपम् अवस्थितं दक्षो ताप उपस्पृश्य कृत्वा सप्तं प्रचक्रमे. थैंक यू प्रभुजी. हरे
मैत्रेय उवाच विनिन्दैवं सगिरीशम् अप्रदीपम् अवस्थितं दक्षो अताप उपस्पृश्य कृतः सप्तुं प्रचक्रमे। हरे हरे कृष्ण। कृष्ण। नित्यैवं स पुरुषं प्रदीपम् अवस्थितं दक्षो अदाप उपस्थित्य कृताः सप्तम प्रचक्रमे। हरे कृष्ण। हरे कृष्ण प्रभुजी। मैत्रेय उवाच मिनित्वैवं च किरीशम् अप्रदीपम् अवस्थितं दक्षो अतापौपस्पर्श्य कृतः सप्तम प्रचक्रमे। हरे कृष्णा। நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இது வரைக்கும் தக்ஷ பிரஜாபதி அவருடைய வெளி தோற்றத்தை எல்லாம் பார்த்து எந்த அளவுக்கு கேவலமாக அதை நையாண்டி செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சுட்டு, இப்ப இந்த யாகம் அப்படின்னா என்னது? யாகம் அப்படிங்கும்போது அந்த யாகத்தில் உள்ள தட் அப்லேஷன் சொல்றோம் இல்லையா, அந்த யாகத்துல கொடுக்கக்கூடிய அந்த பொருட்களை தேவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ இந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சிவபெருமானுக்கு எதிரியாக, சிவபெருமான் அவருடைய எதிரியாக நினைத்து கொண்டு அவருடைய கைகள் அவருடைய வாயை எல்லாமே கழுவிட்டு புதுசா அவர் சாபம் கொடுக்கிற மாதிரி, ஏன்னா இத்தனை பேசியிருக்காரு இல்லையா, அவரு பேசினதால அவரை தூய்மைப்படுத்திக் கொள்கிறாராம். அவருடைய கைகள் அவருடைய வாய்கள் அதை எல்லாமே சுத்தமான நீரினால் அவர் கழுவி விட்டு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு சாபம் வழங்குகிறார் சிவபெருமானுக்கு. ஒரு சாபம். என்ன சாபம் அப்படின்னா, இந்த யாகத்தில் உள்ள அர்ப்பணிப்புகள் எல்லா தேவர்களுக்கும், என்ன யாக குண்டத்தினுடைய சாக்ரிஃபைஸ் சொல்றோம் இல்லையா, அது இங்குள்ள அனைத்து தேவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, இந்த தேவர்களிலேயே கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த சிவனுக்கு இதில் ஒரு பங்கு கூட கிடையாது அப்படிங்கிறார். அவருடைய கமெண்ட் பாருங்க. தேவர்களினுடைய தலைவராக பார்க்கப்பட வேண்டிய மனிதரை, உள்ள தெய்வத்தை, சிவபெருமானை அவர் என்ன சொல்றாருன்னா, தேவர்களிலேயே கீழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த சிவனுக்கு இந்த யாக பலன்கள் எதுவுமே தரப்பட முடியாது. அப்படின்னா அந்த யாக மந்திரங்கள் ஸ்வாகா அப்படின்னு சொல்லும் போது சிவனுக்கு வேண்டிய அந்த ஸ்வாகா, அவருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய மந்திரங்கள் எதுவுமே அவர் சொல்ல மாட்டார். அதனால அந்த யாக தீயின் மூலமாக கொடுக்க வேண்டிய யஜ்ஞபதி அப்படின்னா விஷ்ணு, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, த்ரூ திஸ் தேவர்கள் மூலமாக அந்த யஜ்ஞபதிக்கு அவர்கள் அதை கொடுத்து விடுவார்கள். அந்த யாகத்தியின் மூலமாக நான் சிவபெருமானை பயன்படுத்த போவதில்லை, இந்த அர்ப்பணிப்பு அவருக்கு கிடைக்காது, இதனால் சிவபெருமானுக்கு வரவேண்டிய பங்கு அவருக்கு வழங்கப்படாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஒரு இடத்துல விஸ்வா சக்கரவர்த்தி தாக்கூர் ரொம்ப அமக்கலமா அதை எழுதுறார். என்ன எழுதுறார் அப்படின்னா, தேவர்கள் எல்லாருமே பௌதீகவாதிகள் அப்படிங்கிறார். இந்த யாகத்தின் மூலமாக அவர்களுக்கு ஏதேனும் அர்ப்பணித்தால் அது எல்லாமே பௌதீகவாதிகளுக்கு சேர வேண்டிய விஷயமாகத்தான் இருக்கும். பகவான் கிருஷ்ணரை பற்றிய ஒரு ஞானமோ அவரிடம் சரணடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோ நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்படாது. பௌதீகத்தனத்திற்காக நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம், பெருமை நிறைந்தவன், கர்வம் நிறைந்தவன் தக்ஷன். அந்த கர்வம் நிறைந்த தக்ஷன் ப்ரே பண்ணும்போது எனக்கு கிருஷ்ண பக்தி வரணும், நான் 16 மாலை டெய்லி சாண்டிங் பண்றது எனக்கு மூடு வேணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணுவான்? நிச்சயமா பண்ண மாட்டான். என்னுடைய ராஜாங்கம், நான் எப்படி ஆணவமாக இருக்கிறேனோ, எப்படி அழகாக இருக்கிறேனோ, எப்படி அதிகாரத்தோடு இருக்கிறேனோ, அந்த அதிகாரம் எனக்கு தொடர்ந்து வர வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனைக்காக தான் இந்த யாகங்கள் செய்வான். பொதுவாக உலக நலனுக்காக செய்ய வேண்டும் அப்படின்னு. அந்த உலக நலன் அப்படிங்கிறது பௌதீகத்தனமாக, பௌதீகத்தில் எல்லாரும் வளர்ச்சி அடைய வேண்டும். தர்ம அர்த்த காமா மோட்சத்துக்காக கிடையாது. இந்த 3 தான் அவர்கள் செய்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல விஸ்வா சக்கரவர்த்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவபெருமான் மிகுந்த அதிர்ஷ்டசாலி. காரணம் என்ன அப்படின்னா, பகவானினுடைய மிகச்சிறந்த ஒரு பக்தனாக இருப்பதினால் அவர் அந்த இடத்துல இதை பெறுவதற்கு தகுதியற்றவராகி இருக்கிறார். தகுதியற்றவர்னா he may not like to get that. அதனால blessing in disguise,
அவர் கொடுத்த சாபம் சிவபெருமானுக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இட் இஸ் அ பிளஸ்ஸிங், இன்டைரக்டா இட் இஸ் அ பிளஸ்ஸிங். நான் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னா அவருக்கு அந்த மாயாவினுடைய தாக்கம் ஏற்படாது. சிவபெருமானுக்கு வந்து அந்த பௌதீகமான அந்த பிரார்த்தனையினுடைய பலன்கள் அவரை சென்று அடையாது. காரணம், அவர் வந்து ஆல்ரெடி ஹி இஸ் கிரேட் வைஷ்ணவா இல்லையா? பகவான் சிவன் அப்படின்னு நம்ம சிவபெருமான் அப்படின்னு சொல்லும் போது வைஷ்ணவர்களில் மிகச்சிறந்த வைஷ்ணவராக பார்க்கப்படுகிறார். அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த பௌதிக தாக்கமே ஏற்படாது. இது பகவானினுடைய ஒரு கருணை, அது தக்ஷன் மூலமாக சிவபெருமானுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால சிவபெருமானுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படவில்லை. கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய அந்த லீலைகள் எல்லாமே படிச்சு பார்க்கும்போது அவர் ஒரு கழிப்பறையின் அருகில் அமர்ந்து கொண்டு இருப்பாராம். அங்க உக்காந்துட்டு தான் அவர் சாண்டிங் பண்ணுவாராம். காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு நல்ல இடத்துல வந்து உக்காந்துட்டாருன்னா அவரை சுத்தி பௌதீகவாதிகள்லாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. பாபாஜி மாதிரி தானே அவரு, அதனால நீங்க எனக்கு ஏதாவது நல்லது சொல்லுங்க, நான் வந்து பௌதீகத்துல சிறந்தவனாக வர வேண்டும், எனக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாராம். அதனால அவரு என்ன சொல்றாரு, ஒரு கழிப்பறையின் அருகில் அமர்ந்து கொண்டு இருந்ததினால் யாருமே அவர் கிட்ட போறதுக்கே யோசிப்பாங்களாம். அதனால நிம்மதியா அவர் சாண்டிங் பண்ணுவாராம். அந்த மாதிரி இந்த இடத்துல சிவபெருமானை ரொம்பவும் ஒரு கேவலமான நிலையில் அந்த தக்ஷன் பார்த்தது அவருக்கு ரொம்ப நல்லதாக அமைஞ்சிடுச்சு. ஒரு பௌதீகவாதியாக அவரை பார்க்காமல் அவர் தன்னுடைய ஆன்மீக சேவகத்தை, பக்தி தொண்டை தொடர்ந்து செய்வதில் எந்த விதமான ஒரு தடையும் ஏற்படாமல் தக்ஷன் அந்த சாபத்தின் மூலமாக அது தொடர சிவனுக்கு உதவினார் அப்படிங்கிறது ஆச்சாரியார்ஸுடைய ஒரு கமெண்ட். நம்ம பார்த்த உடனே நம்ம ஒரு பௌதிக கண்ணோட்டத்தோட பாக்குறோம் இல்லையா, இப்படிப்பட்ட மனிதன் வந்து சாபம் கொடுத்துட்டானே அப்படின்னா. இருந்தாலும் அந்த சாபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, சோ அந்த அளவுக்கு ஒரு கோவத்துல வந்துட்டு அவன் இருந்துட்டு, இந்த மாதிரி நான் இந்த யாகத்துல கொடுக்கக்கூடிய பலன்கள் சிவபெருமானுக்கு தரப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி அந்த யாகசாலையிலிருந்து கோபமாக அவன் வெளியேறுகிறான். அந்த மாதிரி ஒரு கோபம் ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறந்தவனாக பார்க்கப்படுகிறான். ஒரு பௌதீகவாதியாக இருந்தாலும் கூட எல்லாருமே அவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தக்ஷன் அந்த கோபத்தில் அங்க வந்து பிரம்மதேவன் அவருடைய தகப்பனார் அந்த யாகத்தை வளர்ப்பதற்கான ஒரு தலைமை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரம்மத தேவன் இருக்க வேண்டிய இடம் அது. அவர் இருக்கும்போது அவரையும் அவமரியாதை செய்வது போல அந்த சபையிலிருந்து அவன் வெளியேறும் போது மற்றவர்கள் அனைவருமே கேட்கிறாங்களாம், தக்ஷா நீ போகக்கூடாது, இங்க இரு, நீங்க இங்க இரு அப்படின்னு. இருந்தாலும் அந்த கோபம் அவனுக்கு வந்து இந்த இடம் மங்களமான இடம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய நிலை அந்த மாதிரி ஒரு நிலை, இந்த இடத்துல யாரு வந்திருக்கா, கேவலமான ஒருத்தன் வந்திருக்கான், என்னுடைய மருமகன் தான், இருந்தாலும் அவன் எனக்கு எதிரி போல, அவ்வளவு கேவலமானவன், அதனால நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த இடத்தை விட்டு அவன் போறதா எழுதுறான். பகவத்கீதையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒருவனுடைய முன்னேற்றம், ஆன்மீக முன்னேற்றம் ஒருவனுக்கு ஏற்பட வேண்டும் என்றால் அந்த காம குரோத லோப மாச்சம் சொல்றேன், அந்த மாதிரி அந்த காமத்தையும் குரோதத்தையும் எந்த அளவிற்கு ஒருவன் கட்டுப்படுத்துகிறானோ, அந்த கோபம் என்பது தக்ஷனால் இங்கு கட்டுப்படுத்த முடியாமல் அவனுடைய அந்த ஆசை, அந்த ஈர்ப்பு, இதை பண்ணிட்டு எனக்கு இன்னும் அதிகமான அளவிற்கு ஒரு பெருமை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகச்சிறந்த வைஷ்ணவனான சிவபெருமானை அவன் நிந்திக்கின்றான், அவமதிக்கின்றான். சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு இல்லையா, வைஷ்ணவ நிந்தனா எப்படின்னா அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு மதம் பிடித்த யானைக்கு நிகராக. பக்தி ஒருத்தனுக்கு வருது அப்படின்னா அந்த பக்தியை வளர்ப்பது என்பது, அவர் சொல்றாரு, பீஜா லதா பீஜா, ஒரு செடி, அந்த செடி வளரும் பொழுது எப்படி அந்த தண்டுகள் எல்லாமே வளர்ந்து ஒரு கொடியாக வளர்ந்து ஒரு பற்றுதலை வைத்துக்கொண்டு, பற்றுதல் அப்படிங்கும்போது சாது சங்கமம், அதன் மூலமாக வளரும் போது அந்த பக்தி வளர்கிறது, பகவானுடைய நித்திய லோகத்தை நோக்கி அந்த பக்தி செடியானது வளர வேண்டும். ஆனால் அதற்கு ஒரு ஆபத்து எப்படி வரும் என்றால், வைஷ்ணவ நிந்தனை செய்யும் பொழுது, ஒரு வைஷ்ணவர்களை நீங்கள் அவமரியாதை செய்யும் பொழுது, அதற்குத்தான் அவர் மதம் பிடித்த ஒரு யானை எப்படி அந்த பயிரை அழிக்கின்றதோ, இங்க நீங்க வந்து பக்தி அப்படிங்கிற ஒரு பயிரை நீங்க வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த பக்திங்கிற அந்த பயிர் வளர வேண்டும் என்றால் வைஷ்ணவ நிந்தனை அற்ற நிலையில் உங்களுடைய பக்தியை நீங்கள் செய்ய வேண்டும். கொஞ்சம் ஒரு வைஷ்ணவ அபராதம் நம்ம பண்ணிட்டோம்னா கூட அது என்ன ஆயிடும் என்றால் மிக கொடிய ஒரு விளைவு, பக்தியிலிருந்து நாம் வீழ்ந்து விடுவோம். அது போல இங்கு தக்ஷன் அப்படிங்கிறவன் மிகச்சிறந்த ஒரு வைஷ்ணவரை அவமரியாதை செய்வதனால்
அவனுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த வைஷ்ணவ நிந்தனை அவன் இந்த இடத்துல செஞ்சிருக்கான். அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் இவர் என்னுடைய மருமகன் பார்க்க அசிங்கமா இருக்கான்னு. இல்லை, மிகச்சிறந்த ஒரு வைஷ்ணவனை அவமானம் செய்து விட்டான் அப்படின்னு. இப்ப ரெண்டு பேருமே ஒரு ஆன்மீக தளத்தில் இருப்பவர்கள் இல்லையா? சிவபெருமான் அப்படின்னு பார்க்கும்போதும் தக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போதும் தே ஆர் ஸ்பிரிச்சுவலி நாலேஜபிள் பர்சன். நான் ரெண்டு பேரும் இணையாக பார்க்கல. ஒரு 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 வைஷ்ணவர்கள், இப்ப நம்மளுடைய இதுக்கு நான் இதை எடுத்துட்டு வர்றதுக்கு பாக்குறேன். நம்மளுடைய இயக்கத்துல வைஷ்ணவர்கள் அப்படின்னு நம்ம இருக்கும்போது இந்த வைஷ்ணவர்களுக்கு, இப்ப இந்த இஸ்கானை பத்தி நம்ம பேசுறோம், இந்த மாதிரி ஒரு கோபம் இரண்டு வைஷ்ணவர்களுக்கு இடையே ஏற்படுவது நல்லதா? இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துக்கு பிரபுபாதர் பர்போர்ட் எல்லாம் அவர் கொடுக்கல. அவர் நிறைய லெட்டர்ஸ் எழுதுவார் இல்லையா? அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதும் போது அவருடைய சீடர் ஒருவருக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். இந்த கடிதத்துல எப்படி இந்த வைஷ்ணவர்கள், இரண்டு வைஷ்ணவர்களுக்கு இடையே இது போன்ற ஒரு சஞ்சலம் ஏற்படுகிறது, ஒரு பொறாமை ஏற்படுகிறது. இந்த இடத்துல பொறாமை இல்லையா? தக்ஷனுக்கு சிவபெருமான் மீது ஒரு பொறாமை. அது எப்படி குணாவதாரமாக சிவபெருமானை வைத்திருக்கிறார்கள். அவனுக்கு என்ன இருக்கு? பார்க்க அழகா இருக்கானா? ஒண்ணுமே இல்லை. நான் எவ்வளவு தேஜஸ்வியா இருக்கேன், எந்த அழகா இருக்கேன்னு, எனக்கு இல்லாத ஒரு பொறுப்பு இவனுக்கு கொடுக்க, அப்படிங்கிற ஒரு பொறாமை. அதுதான் ஒரு முக்கியமான காரணம். ஆச்சாரியர்கள் எழுதும்போது அந்த கமெண்ட் எழுதுறாங்க, இவனுக்கு இந்த கோபம் எதற்காக இந்த அளவுக்கு சிவபெருமானை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு கோபம் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ பிரபுபாதர் இரண்டு வைஷ்ணவர்களுக்கு இடையே இது போன்ற ஒரு சஞ்சலம் ஏற்படுவது, அதாவது ஒரு பொறாமை ஏற்படுவது, நீ நல்லா பண்றியா அப்படிங்கும்போது அது வரவேற்கத்தக்கது. எப்போது வரவேற்கத்தக்கது என்றால் பகவானுக்கு சேவகம் செய்யும் பொழுது அது போன்ற ஒரு பொறாமை ஏற்படுவது வரவேற்கத்தக்கது அப்படின்னு அந்த சீடருக்கு அவர் பதில் எழுதுகிறார். கோபிகர்களிடையே அதிக அளவில் பொறாமையாம். அவர் அந்த லெட்டர்ல எழுதும்போது எழுதிட்டு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். ஒரு கோபி பகவான் கிருஷ்ணருக்கு போய் ஒரு சேவகம் செய்யும் போது மற்ற கோபி பார்த்து கொண்டே இருப்பாளாம். ஓ, இவள் போய் சேவகம், அப்கோர்ஸ் எல்லாமே த்ரூ ராதாராணி தான் நடக்குது அந்த சேவகம் எல்லாமே. அந்த ராதாராணிக்கு அந்த சேவகத்தை அவங்க செய்யும் பொழுது இது கிருஷ்ணருக்காக பண்ணணும் அப்படிங்கும்போது அதை வேறு ஒரு கோபிகள் பார்க்கும் பொழுது இதை காட்டிலும் நான் சிறப்பாக செய்ய வேண்டும். ஓ, இவ இந்த மாதிரி பண்ணிருக்காளா, சோ திஸ் இஸ் த யார்ட் ஸ்டிக், இந்த மாதிரி லெவல்ல இவ சேவை பண்ணிருக்காளா, நான் இதை காட்டிலும் மேன்மையாக நான் செய்வேன் அப்படிங்கும்போது அந்த மனதில் அவர்களுக்கு அந்த பொறாமை ஏற்படுகிறது. சோ கிருஷ்ண உணர்வு, இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படின்னும் போது இது ஒரு கற்பனையான ஒரு இயக்கம் கிடையாது. உங்களுடைய தட் இஸ் யூ ஹாவ் டு யூஸ் யுவர் இமேஜினேஷன். பகவானுக்கு நீங்க பக்தி செய்யும் பொழுது நியமங்கள் சாஸ்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது செட் ஆஃப் ரூல்ஸ் கிவன். அந்த நியமங்களுக்கு மத்தியிலேயே எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியும். இப்ப ஒரு வீட்டுல ஒரு சமையல் பண்றீங்க, ஒரு சாம்பார் சாதம் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த சாம்பார் சாதத்தை ஒரு 10 பேர் பண்ணா 10 பேருமே 10 வகையான சுவையில் தான் செய்வார்கள். எல்லாமே ஒரே சுவையில செய்ய மாட்டாங்க. காரணம், ஒவ்வொருத்தருடைய பாவம் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும், அந்த மனநிலை அதற்கு ஏற்றாற் போல அதனுடைய ருசி கிடைக்கிறது. அது போல இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கும்போது சாஸ்திரங்கள்ல கிருஷ்ணருக்கு பக்தி செய்யுங்கள் அப்படின்னு they have given. எப்படி நீங்க பக்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவவித பக்தி எப்படி வேணாலும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல நீங்க சிறப்பாக செய்யணும் என்றால் அது உங்களுடைய கற்பனை. எப்படி நான் இதை சிறப்பாக செய்ய வேண்டும், அது போல இந்த கோபியர்கள் முழுக்க முழுக்க அவர்களுடைய கற்பனையின் மூலமாக அவரை சிறப்பாக பகவானுக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் பொறாமை அப்படின்னு பிரபுபாதர் எழுதுறார். பண்ணிட்டு அந்த பக்தர்கள் எல்லாரையுமே ரொம்ப போற்றி அவர் எழுதுகிறார். நீங்க எல்லாருமே இன்னைக்கு கிருஷ்ண பக்திக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லாமே சாதாரணமான ஆட்கள் கிடையாது. பலதையும் நீங்கள் தியாகம் செய்து விட்டு தான் இந்த கிருஷ்ண பக்திக்கு வந்திருக்கு. சிறந்த வேலை வாய்ப்பை நீங்கள் இழந்திருக்க கூடும். நம்மளுடைய கம்யூனிட்டிலேயே பாக்குறோம் எவ்வளவு பேர் ரொம்ப நல்லா படிச்சவங்க, பெரிய பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணவங்க எல்லாமே அந்த வேலையை விட்டுட்டு பகவானுடைய பக்தி தொண்டுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார்கள் இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எல்லாமே சிறப்பு வாய்ந்தவர்கள். உங்ககிட்ட நிச்சயமா அந்த பொறாமை என்பதே இருக்காது. நம்ம பார்க்கக்கூடிய பொறாமை என்ன என்றால் அது பகவானுக்கு சேவகம் செய்வதில் எப்படி நாம் சிறப்பாக இருக்க வேண்டும். சோ இந்த இடத்துல நம்ம ரெண்டு கம்பேரிசன், தக்ஷனுடைய பொறாமை எப்படி இருந்தது, ஒரு சேவகம் செய்யக்கூடிய வைஷ்ணவனுக்கு பொறாமை ஏற்பட்டால் அதை எப்படி புரிந்து கொள்வது.
அதுக்குதான் பிரபுபாதர் ரொம்ப அமக்கலமா எழுதுறாரு. நீங்கெல்லாம் சாதாரணமானவர்கள் கிடையாது, பலவற்றையும் தியாகம் செய்துவிட்டு இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் பகவான் கிருஷ்ணருக்காக சேவகம் செய்வதற்காக இணைந்திருக்கிறீர்கள். நீங்க அந்த மாதிரி இந்த சேவகத்தில் இணைந்திருக்கும் போது உங்களுடைய மனதில் ஒரு பொறாமை ஏற்படுகிறது என்றால் அது பகவானுக்கு செய்ய வேண்டிய சேவையை சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான் அந்த பொறாமை உங்கள் மனதிலே இருக்கின்றதே தவிர அது பௌதிக கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய பொறாமை கிடையாது அப்படின்னு. இப்ப நம்மளுக்கே ஒரு டிவோட்டி ரொம்ப நல்லா பண்றாங்க, நம்மளால பண்ண முடியல அப்படிங்கும்போது ஜெலஸ் ஹேப்பன்ஸ். அந்த ஜெலஸை நம்ம எப்படி மாத்தணும்? envy is different, jealous is different, right? அந்த மாதிரி ஒரு ஏக்கம் தோன்றும் போது என்னால இது பண்ண முடியலையே அப்படிங்கும்போது அதை எப்படி வளர்த்து கொண்டு செய்வது? போட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் யார் மகிழ்விக்க போகிறீர்கள், முடிவாக யாருக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்க போகிறது? அந்யாபிலாஷித சூன்யம் ஞான கர்மாத்தி அனாவிருத்தம், ரைட்? அனுகூலியன கிருஷ்ணானுசீலனம், அந்த பகவானுக்கு சந்தோஷம் தர வேண்டிய விஷயம். அதனால நான் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருவதுதான் உண்மையான பொறாமை இந்த கிருஷ்ண பக்தியில் அப்படிங்கிற ஒரு விளக்கம் பிரபுபாதரால் ரொம்ப அமக்கலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த மாதிரி கோபம் அடைந்த தக்ஷன் அந்த இடத்தை விட்டு சென்ற போது அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். சிவபெருமானுடைய பக்தர்கள் அவங்க எல்லாமே அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய முதலாளிக்கு இவ்வளவு பெரிய ஒரு அவமானம், நாங்கள் மரியாதையாக வணங்கக்கூடிய சிவபெருமானுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அவமானமா, அவருக்கு தர வேண்டிய பங்கு தரவில்லையா அப்படிங்கிற ஒரு அவமானம். அதனால் அங்கு என்ன நடைபெற போகிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு we are finishing with that. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணணும், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம்.